2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது. ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்ததிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கிந்திய சக்திகள் ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தன. அந்த தடைகள் ரஷ்யாவின் முக்கிய வருமான மூலமான கச்சா எண்ணெய் விற்பனையை நேரடியாக பாதித்தன. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை முற்றிலுமாக நிறுத்தியதால் ரஷ்யா தனது எண்ணெய் சந்தையை புதிய நாடுகளுக்கு திருப்பியது. இந்த சூழ்நிலையில் இந்தியா மலிவு விலையில் எண்ணெய் வாங்கும் வாய்ப்பை பயன்படுத்தி ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கியது. 2018-2020 காலகட்டத்தில் இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு வெறும் 1.7% மட்டுமே இருந்தது. ஆனால் 2023-24ஆம் ஆண்டில் இந்த பங்கு 40% உயர்ந்தது. இதன் மூலம் ரஷ்யா இந்தியாவுக்கு எண்ணெய் வழங்கும் நாடுகளில் முதல் இடத்தை பிடித்தது. இந்த வர்த்தக வளர்ச்சி இந்தியா ரஷ்யா உறவுகளை வலுப்படுத்தியதுடன் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கிந்திய நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை கடுமையாக எதிர்த்தது. மேலும் இந்த எண்ணெய் வர்த்தகத்துக்காக 25% கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் திடீரென முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். பிரதமர் மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்துவதாக உறுதியளித்துள்ளார் என்று அவர் கூறினார். இந்த தகவல் சர்வதேச ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் பிரதமர் மோடியிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படி ஒரு போன் உரையாடல் நடத்தியது எனக்கு தெரியாது என்று திட்டவட்டமாக மறுத்தார். இது இரு நாடுகளுக்கு இடையிலான தகவல் ஒத்திசைப்பு குறைவை காட்டுகிறது. இதே நேரத்தில் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை நேரில் சந்தித்து வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் உக்ரைனின் பாதுகாப்பு, ஆற்றல் தேவைகள் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை அதிகரிப்பது போன்ற முக்கிய விவரங்கள் விவாதிக்கப்பட்டன. இந்த சந்திப்பின் பின்னணியில் ட்ரம்ப் மீண்டும் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தை பற்றி கருத்து தெரிவித்தார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டது, அவர்கள் ஏற்கனவே பின்வாங்க தொடங்கிவிட்டனர் என்று அவர் கூறினார். ஆனால் அதே அக்டோபர் மாதத்தின் முதல் பாதியில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை மீண்டும் அதிகரித்துள்ளது என்பது முக்கியமான தகவல். சர்வதேச வர்த்தக தரவுகள் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஜூன் மாதத்தில் 2 பில்லியன் பீப்பாய் அளவில் இருந்த இறக்குமதி செப்டம்பரில் 1.6 மில்லியனாக குறைந்தது. ஆனால் அக்டோபரில் 1.8 மில்லியன் பீப்பாய் அளவிற்கு மீண்டும் உயர்ந்துள்ளது. இந்த உயர்வு மேற்கிந்திய சந்தைகளில் தேவை குறைந்தது, மீண்டும் வழங்கப்பட்ட தள்ளுபடி விலை மற்றும் கப்பல் அனுமதி வசதிகள் ஆகியவற்றால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் எண்ணெய் கொள்முதல் முடிவுகள் சர்வதேச அரசியல் அழுத்தங்களை மீறி உள்நாட்டு தேவைகள் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. இது இந்தியா தனது ஆற்றல் தன்னிறைவை நோக்கி எடுக்கும் முக்கியமான நடவடிக்கையாகவும் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா உறவுகளில் புதிய பரிமாணங்களை உருவாக்கும் ஒரு திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் கூறுவது உண்மையா? இந்தியா உண்மையில் எண்ணெய் கொள்முதல் நிறுத்துகிறதா? வெளியுறவு அமைச்சகம் மறுப்பது ஏன் என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. இது சர்வதேச அரசியல் மற்றும் ஊடகங்களிடையே தகவல் ஒத்திசைப்பு பற்றிய புதிய விவாதத்தை தூண்டுகிறது.